வணக்கம். இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் பகை மாட்சி அந்த அதிகாரத்தில் 4வது குறள். நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது. நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது. ரொம்ப எளிமையாக புரியக்கூடிய குறள் தான். வெகுளி நீங்கான் அப்படின்னு இந்த முதல் இதை மாற்றி போட்டுக்கணும். அப்போது வெகுளி நீங்கான் நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யார்க்கும் எளிது. பாருங்கள், அதாவது நம்மக்கிட்ட இருக்க குறைகளை குறைகள் அப்படிங்கிறது ஒன்று. நம்மகிட்ட இருக்க இந்த சின்ன சின்ன குற்றங்கள் நம்மளை மற்றவர்கள் வெல்லுவதற்கு எளிதாக வெல்லுவதற்கு ஒரு ரொம்ப சீக்கிரமாக இடம் கொடுக்குற மாதிரி ஆகிடுது. அது அவன் வெல்றான்னு சொல்லிட்டு அவனை தப்பு சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன குறைகளால் தான் மற்றவர்கள் நம்மை மிக எளிதில் வென்று விடுகிறார்கள். அதுக்கு இந்த முதல்ல பார்த்து 2 குறள், இந்த குறள், இதெல்லாம் ஒரு உதாரணம். வள்ளுவர் எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. வெகுளி நீங்கான், கோவத்தை விடாதவன். எப்போ பார்த்தாலும் எதுக்கு பார்த்தாலும் கோவப்படுறது. அதாவது ஒரு சூழ்நிலை வந்தது அப்படின்னா அந்த சூழ்நிலை ஏன் இப்படி ஆச்சு, இதுக்கு பின்னாடி என்ன நடந்தது, அவன்கிட்ட கோவப்படுறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்போம், ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சேன்னா நிறைய சமயங்களில் கோவப்படுறதுக்கான தேவையே இருக்காது. நம்ம ஒரு இடத்துக்கு வருவோம், வந்தவர் வீட்டில் குழந்தைங்க ஏதோ ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கோம், அதை நம்ம உடனே கண்டிச்சிருவோம். அப்போது அந்த குழந்தைக்கு என்ன பண்ணுறதுனே தெரியவே தெரியாது. ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழித்து அப்போ தான் நமக்கு தெரியும், ஐயோ குழந்தை முகம் வாடி போயிடுச்சு, சரி கூட்டிகிட்டு என்னப்பா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னாக்கா அந்த குழந்தை சில விஷயங்களை சொல்லும்போது நமக்கு மனசே நெகிழ்ந்து போயிடும், கண்ணிலேருந்து தண்ணி கூட வரும். என்னடா இப்படி இன்னசென்ட்டாக இவ்வளோ அழகாக பண்ணின குழந்தைய நம்ம காரணம் தெரியாமல், காரணத்தை புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணாமல் அடிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு பெரிய விஷயம் இல்லை. நம்ம குழந்தை மனத்தை காயப்படுத்துகிறோம், அது பின்னாடி பெரிய பிரச்சனை வரும்னு வைங்க, அது வேறு. ஆனாலும் சில சமயம் அந்த குழந்தைங்க அந்த மாதிரி கோவப்படுற அப்பாக்கிட்டேயோ அம்மாக்கிட்டேயோ ஒட்டாமல் கூட போயிடும். அது நமக்கு எவ்வளோ பெரிய இழப்பு இல்லையா? இந்த கோபம் வெளியிடங்கள்லேயும் மற்றவங்கிட்டையும் வரும்பொழுது எப்போ பார்த்தாலும் உணர்ச்சி வயப்படுறவனாக இவன் இருக்கும்போது அவனை வெல்லுவது யாருக்கும் எளிது அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது நிறையில்லா. அதாவது எவ்வளவு இருந்தாலும் நிறைவில்லாதவன் அப்படின்ற பொருள் நம்ம எடுப்போம், அதுவும் ஒரு பொருள். ஆனால் இங்கே வள்ளுவர் சொல்கிறது என்னென்னா, மறைக்க வேண்டிய விஷயங்களை, அதாவது ரகசியமாக வைத்து கொள்ள வேண்டிய விஷயங்களை வைத்து கொள்ளாமல், அடக்கம் இல்லாமல் அதை எல்லாத்தையும் போய் தம்பட்டு அடிக்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் பார்ப்போம் நம்ம. அது இப்போ அதாவது தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு தொழிலையும் சரி, அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்படி யோசிச்சிருக்கேன், அப்படி யோசிச்சிருக்கேன், இவங்கிட்ட இதை வாங்க போகிறேன், அவங்ககிட்ட அதை வாங்க போகிறேன், இன்னும் 2 வருஷம்தான் பாருங்கள், அப்புறம் என்னோடய நிலைமையே வேறு, நான் இருக்கிற இடமே வேறு, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா நம்ம பாவம் எங்கே இருக்காங்கன்னு தேடுற நிலைமைக்கு வந்துடும். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு தெரியாமல் அந்த அடக்கம் இல்லாமல் இருக்கிறவன், இவர்களை என்ன சொல்கிறார் பாருங்க. எஞ்ஞான்றும், எக்காலத்தும், எப்போ வேணாம், யாங்கனும், எந்த இடத்துல வேணாம், யாருக்கும், அவன் எவ்வளோ சின்னவனாக, அந்த பகைவன் எவ்வளோ சின்னவனாக இருந்தால் கூட இவனை வென்று விட முடியும், எல்லாருக்கும் எளிதாக வென்று விட முடியும் அப்படின்னு சொல்கிறார். இன்னும் சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி இருக்கிறவனுடைய பகை எளிது அப்படின்றதுக்கு இனிதுன்னு பொருள் எடுத்து, இப்படி கோபமும் மறைக்க வேண்டிய விஷயங்களை மறைக்காமலும் இருக்கக்கூடியவனுடைய பகை நமக்கு எப்பவும் நல்லது அப்படின்னு ஒரு பொருள் சொல்கிறாங்க. எப்படி இருந்தாலும் இந்த குணங்கள் நம்மிடம் இருந்தால் மாற்றிக்கொள்வது கண்டிப்பாக தேவை. நன்றி, வணக்கம். நாளை அடுத்த குறள்.